நல்லா இருக்குன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், அது நல்லா இல்லைன்னா நான் இன்னொன்னு தேடுவேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு, ஐ ஹாவ் த பவர் டு சூஸ் அப்படின்னு இப்பதான் நிஜமான ஜனநாயகத்துக்கு நம்ம மக்கள் வராங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எங்க குடும்பமே காங்கிரஸ் குடும்பம், எங்க குடும்பமே திமுக குடும்பம், எங்க குடும்பமே இவங்களுக்கு குடும்பம்னு அவங்க மொத்த குடும்பமே கொத்தடிமை மாதிரி இருப்பாங்க. வேற யாருக்கும் நாங்க ஓட்டே போட மாட்டோம், இவங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ எந்த கட்சியும் இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருட்களை கொடுத்து மக்களை தூண்டி லாரியில கூட்டிட்டு போய் எங்க உட்கார வைப்பாங்க, எங்க நிக்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இத்தனை பேர் அவுட் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கிறாங்க. அவங்க காசை செலவு பண்ணிட்டு, அவங்க டைமை செலவு பண்ணிட்டு, அவங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இத்தனை யங்ஸ்டர்ஸ் போயிருக்காங்க. வேற எதுக்குமே கிளம்பாத யங்ஸ்டர்ஸ் இது கிளம்பி போறாங்க. நான் போனை நோண்டிட்டு இருக்கேன்னு சொல்ற யங்ஸ்டர்ஸ்ல போனை ஓரமா வச்சுட்டு அங்க போறாங்கன்னா இட் சேஸ் சம்திங். இந்த யூத் எதையோ தேடுறாங்க, ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுது, அதை டெலிவர் பண்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன டெலிவர் பண்ணிட்டு வரா அப்படின்னு ஓட்டோ போட்டு பேசுறது கரெக்டா இருக்காது. என்ன டெலிவர் பண்ணுவான்னு பாப்போம், உண்மையிலே டெலிவர் பண்ணிட்டு வரான்னு நம்ம கேட்கலாம். இல்ல அதான் இது வரைக்கும் பேசுனதுல அவர் தெளிவா பேசுறாருன்றதுதான் கேள்வி. அவர் நல்லா தெளிவா தான் பேசுறாரு. அவருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை பத்தி எப்படி பேசணும், எங்க என்ன டோன் யூஸ் பண்ணணும், எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்ல, அவர் முழுக்க இந்திய தமிழ்நாட்டோட வரலாற்றை பத்தி படிச்சுட்டு தான் வந்து பேசுறாரு. அவர் கரெக்டா ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்றாரு. அவருக்கு எல்லாம் எங்க எது பொருந்தி வருதுன்னா அவர் தெரிஞ்சுதான் இருக்கு.